அனைவருக்கும் இனிய வணக்கப்பூக்களுடன் நம்மூர் திருவிழா சங்கமம் நிகழ்ச்சிக்கு கிராமிய கலைக்குழு, தெருக்கூத்து, நடனம், காவடி, இப்படி நாட்டியம் என்று கலைகளினுடைய சங்கமமாக இன்றைய நிகழ்வு வேளாண் திருவண்ணாமலை கிராமிய இசைக்குழு உங்களுடன் இயற்கை நலனில் எங்கள் இசையின் பங்கு. இயற்கையை நாம் காப்பாற்றுவோம் என்பது மேடையில் மட்டுமல்ல, மரங்களை நாம் வளர்த்தால் மரங்கள் நம்மை வளர்க்கும். பிள்ளைகள் நாம் வளர்ப்போமானால் அந்த பிள்ளைகள் நம்மை வளர்க்கும். நம்முடைய பாரம்பரிய முறைப்படியே. அந்த வகையிலே ஐயன் திருவள்ளுவர் விசும்பின் துளிவீழின் அல்லால் மாற்றாங்கே பசும்புல் கலை தலை காண்பது அரிது என்கின்றார். வான் சிறப்பு அதிகாரத்திலே என்னதான் போர்வெல் வாட்டராக இருந்தாலும், ஆழ்துளை கிணறு, ஏரி பாசனம் இருந்தாலும், வானத்திலிருந்து விழுகின்ற அந்த நீர்தான் அந்த பசும்புல் தலை காண்பது பசுமை என்பதை, மழைநீரை நமக்கு இயற்கை வளங்களுக்கு பெருமை சேர்க்கும் அதனுடைய அருமையை நாம் உணர வேண்டும். மரம் வளர்த்தால்தான் மழை பெய்யும் என்பதோடு பாரதியார் நாம் மரங்களை வளர்ப்பதோடு அன்ன சத்திரங்கள் 1000 வைத்தல் ஆங்கோருக்கு ஏழைக்கு எழுத்தறிவித்தல். ஏழை என்பது கல்வியற்றவருக்கு என்ற பொருள். ஆக வீடுதோறும் கலையின் விளக்கம், வீதிதோறும் 2 பள்ளி என்ற வகையிலே முண்டாசு கவி பாரதி நமக்கு எடுத்து சொன்னார். இவையெல்லாம் நாம் நம்முடைய சந்ததிக்கும் பாரம்பரியத்தை காப்பதற்கும் என்ற ஒரு நெடிய பயணத்தின் கீழே இயற்கை காப்போம் என்ற ஒரு பாடல் உங்களுடன். இயற்கையோடு வாழ்ந்து பாருங்க, நம்ம வாழ்க்கை ரொம்ப ஜோறு தானுங்க. இயற்கையோடு வாழ்ந்து பாருங்க, நம்ம வாழ்க்கை ரொம்ப ஜோறு தானுங்க. நோயற்ற வாழ்க்கை வாழ வேண்டும், தாய் நாட்டிற்கே பெருமை சேர்க்க வேண்டும். சாலை ஓர மரங்களை நட்டு நாம் சமூகம் படைப்போம். அதற்கு இயற்கையோடு வாழ்ந்து பாருங்க என்ற வகையிலே மரங்களை நாம் வளர்த்தால் மரங்கள் நம்மை வளர்க்கும். மரங்கள் மண்ணின் நுரையீரல்கள். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்